அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சிங்கிள் லென்ஜாக் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இன்னைக்கான பயிற்சி என்னன்னு பார்த்துலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சிருப்பீங்க நம்புறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அண்டர் ஆர்ம் கேட்ச் பண்றது எப்படி அதுக்கான வீடியோஸும் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நல்ல விதமா பயிற்சி செய்யுங்க. இன்னைக்கான பயிற்சி நீங்க செய்ய போறது ரொம்ப சாதாரண விஷயம். தொடர்ந்து பயிற்சி பண்றவங்களுக்கு, புதுசா செய்யறவங்களுக்கு கொஞ்சம் இது கடினமாக தோண வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் அண்டர் ஆர்ம் கேட்ச், ஃபிகர் 8 ரொட்டேட் பண்ண போறீங்க. ரொட்டேட் செஞ்சுட்டு லெக்ல இருந்து ரொட்டேட் பண்ணி பிடிச்சிட்டு போட்டு ஜஸ்ட் நெக்ல போட போறீங்க. அவ்வளவுதான். இந்த நெக்ல போறதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பாதுகாப்பாக பயிற்சி பண்ணுங்க. புதுசா பயிற்சி பண்ணும்போது காதுகள்ல அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த நீங்க பயிற்சி பண்ணிக்கோங்க. ஒண்ணு, அப்படியே சிங்கிள் நெஞ்சாக்க ரொட்டேட் பண்ணி கையில பிடிக்கிறது. 2வது, நீங்க எதை பிடிச்சிருக்கீங்களோ அதுவே இன்னொரு சர்க்கிள், ஒரு ரவுண்ட் ரிட்டர்ன் வரணும், அதை நீங்க பிடிக்கணும். ஸோ பயிற்சியின் போது டபுள் லெவலா மாட்டுறது, இந்த மாதிரி சங்கிலி பிடிக்கிறது, ஒரு விரல்ல மாட்டிக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தொய்வுகள், சின்ன சின்ன தோல்விகளை பார்த்து பயிற்சி நிறுத்தாதீங்க. தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது நீங்க சொல்ற பேச்ச நன்றா கேட்கும். உங்க விருப்பப்படி நெக் ரோல் எல்லாத்துமே நீங்க செய்யலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. எப்பவுமே கவனம் ஒரு விஷயத்துக்கு இருக்கிறது. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதையே கத்துக்குங்க, நல்லதையே செய்யுங்க. நன்றி.